ஹலோ நண்பா, நான் உங்க மாணவ தமிழன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு புது மாணவா தான் ஸ்டார்ட் பண்றோம். என்னடா அதுக்குள்ள ஒரு புது மாணவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண கல்டிவேட்டர் அகேன்ஸ்ட் த ஹீரோ சொசைட்டி மாணவா வந்து நான் ட்ராப் பண்ணிட்டேன். நான் அந்த மாணவா போட்டதுக்கான காரணம் நீங்க கம்யூனிட்டி போஸ்ட்ல அந்த மாணவா சஜஸ்ட் பண்ணதுனால தான். பட் நான் நினைச்ச அளவுக்கு 10% வியூஸ் கூட வரல. ஆனால் தான் இந்த தடவை நானே ஒரு மாணவாவை சூஸ் பண்ணிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை மாணவா. நீங்க மாணவா தமிழனுடைய சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாணவா உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாணவாவுடைய ஹார்ட் ஒர்க்கும் சரி, ஸ்டோரியும் சரி, ஹெவன்லி கிராண்டாச்சும் எங்க மாஸ்டர் ஒரு படி மேல இருக்கும். பட் திருப்பியும் நான் முன்ன மாதிரி ஏமாற தயாரா இல்ல. சோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட போடுறேன். இந்த எபிசோட்ல நீங்க எவ்வளவு என்ன சப்போர்ட் பண்றீங்களோ அதை பார்த்துட்டு தான் நான் வந்து நெக்ஸ்ட் எபிசோட் பண்ணலாமானே முடிவு பண்ணுவேன். சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த எபிசோட ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. அதே போல இந்த வீடியோ 3000 லைக்ஸ்க்கு எப்படியாவது கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்பதான் ஓகே எனக்கு இந்த மானவா எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு தெரியும். எல்லாம் சொல்ற மானவோட நேம சொல்ல மாட்டேறியாடா நீங்க என்ன கேட்கறது புரியுது. மானவோட நேம் வந்து பாத்தீங்கன்னா டான்சிங் ஸ்வார்ட் இந்த நைட். டோட்டலா ஒரு சீசன் இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல மொத்தமா 131 சாப்டர் இருக்கு. சரி, நம்ம பேசினது போதும், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோட ஸ்டார்டிங்ல த டீமன் இம்மார்டல் பல்லவனை காட்டுறாங்க. அங்க ஒருத்தவன் சோஹான் நீ போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் ஆமா அப்படின்றான். சோ இவன் தான் நம்ம கதையோடைய ஹீரோ ஜிம் சோஹான். அதுக்கு ஆப்போசிட்ல உள்ளவன் சின்ஸ் நீங்க வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆகுது, நீ இன்னும் அந்த ஸ்வாட் டான்ஸ் குரூப் உயிரோட தான் இருக்காங்கன்னு நம்புறியா அப்படின்னு கேக்குறான். இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த 4 கிரேட் டீமனான வெனாம் டீமன். அண்ட் அவன் பக்கத்துல இருக்கவன் வெனாம் டீமனோடைய ட்வின் பிரதரான இம்மார்டல் பிசிஷியன். இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோடைய மாஸ்டர்ஸ். இம்மார்டல் பிசிஷியன் வந்து லைக் வெனாம் டீமன் சொன்ன மாதிரி அந்த ஸ்வாட் டான்ஸ் குரூப் வந்து ப்ராபபிலி அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. பிகாஸ் அந்த அன்ஆர்த்தடாக்ஸ் கிளான் வந்து அவங்கள சும்மா விட்டுருக்க மாட்டானுங்க அப்படின்றான். நம்ம ஹீரோவும் நீங்க சொன்ன மாதிரி நடந்திருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு அப்படின்றான். வெனாம் டீமன் உனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா தென் ஏன் இல்லாத குரூப்பை தேடி நீ போற அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்வாட் டான்ஸ் குரூப் வந்து நான் ஒரு அனாதையா இருக்கும்போது அவங்க கூட என்ன சேர்த்துக்கிட்டாங்க. அண்ட் அவங்க கூட நான் 14 வருஷம் இருந்திருக்கேன். சோ அவங்களுடைய கைண்ட்னஸை நான் ரீபே பண்ணி ஆகணும். அண்ட் அவங்களுக்கு ஏதாவது கிரட்ஜஸ் இருந்ததுன்னா அதையும் நான் முடிச்சு வைக்கணும் அப்படின்றான். வெனாம் டீமன் வந்து அவங்களுடைய கிரட்ஜஸ் நீ முடிச்சு வைக்க போறியா? நான் உனக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா? உன்னுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஆர் யூ ஷூர் உன்னுடைய கரண்ட் ஸ்டேட்ல நீ இந்த மாதிரி சொல்றது ஓகேவா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகல தான். பட் நான் வந்து வெனாம் டீமன் அண்ட் இம்மார்டல் பிசிஷியனோட டிசைபிள். சோ நான் யாருக்கு பயப்படணும் அப்படின்னு கேக்குறான். வெனாம் டீமன் சிரிச்சிட்டு நீ நல்லா பேச கத்துக்கிட்ட. இம்மார்டல் பிசிஷியன் எனக்கு பெருசா சர்ப்ரைசிங்கா இல்ல. இந்த கிட் எப்பயுமே அவனுடைய வார்த்தையில விளையாடுவான். நம்ம இதை ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். இதுக்கப்புறம் நம்ம அவனை ஸ்டாப் பண்ண வேணாம். வெனாம் டீமன் இந்த 2 கத்தியும் அவன் கூட எடுத்துட்டு போன நம்ம ஹீரோட்ட கொடுக்குறான். நம்ம ஹீரோ அந்த கத்தி ஆச்சரியமா பாக்குறான். இது நீங்க யூஸ் பண்ற டூயல் கன்சர்ட் பிளேட் இல்ல, என்னால அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்றான். அதுக்கு வெனாம் டீமன் வந்து எடுத்துக்கோ, இதுக்கப்புறம் அது எனக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது, இதை நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனிவே அப்படின்றான். இம்மார்டல் பிசிஷியனும் நான் உனக்கு இதை தரேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஒயிட் ஃபாங்க கொடுக்குறான். இது டெஃபினட்டா உன்னுடைய ஜேர்னில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றான். நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையும் ஒரு சோகமா பாக்குறான். இம்மார்டல் பிசிஷியன் வந்து சோஹான் ஜான்ஜு வந்து ஒரு டேஞ்சரஸ் பிளேஸ், அந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான பீப்புளும் செத்துருக்காங்க, இதை நீ ஞாபகம் வச்சுக்கோ, எப்பயுமே நீ கேர்ஃபுல்லா இரு அண்ட் உன்னுடைய மூவ்ஸை கேர்ஃபுல்லா பிளான் பண்ணு அப்படின்றான். நம்ம ஹீரோவும் எஸ் மாஸ்டர் நான் அதை கண்டிப்பா பண்றேன்றான். சரி நீ கிளம்பு, நாங்க உன்னை அனுப்பி வைக்க வரமாட்டோம், கூடி சீக்கிரம் ஜியான்ஜுல உன்னுடைய கிரேட் டீட்ஸோட ரூமர்ஸை கேட்கறதுக்கு நான் வெயிட் பண்றேன் அப்படின்றான். எல்லாரும் வந்து எமோஷனலா பாத்துக்கிறானுங்க. அப்படியே அவனுடைய 2 மாஸ்டரும் வேனிஷ் ஆயிட்டானுங்க. நம்ம ஹீரோவும் இந்த இடத்த விட்டு போறமேன்ற ஒரு ஃபீலிங்கோட நிக்கிறான். அவனோட கையை ஒன்னா சேர்த்து கும்பிட்டு நீங்க இது வரைக்கும் எனக்கு பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்றான். நெக்ஸ்ட் அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோ கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்போ ஈஸ்டர்ன் டார்க் ஸ்ட்ரீட்ல உள்ள லூனார் டஸ்க் பலவனுடைய வாசல்ல நிக்கிறான். இங்கதான் வந்து ஸ்வாட் டான்ஸ் குரூப் இருந்தது. அவன் சின்ன வயசுல இங்க இருந்ததை நினைச்சு பாக்குறான். ஒரு பொண்ணு வந்து சோஹான் உனக்கு என்ன சாப்பிட வேணும் அப்படின்னு கேக்குறா. இன்னொரு பொண்ணு சோஹான் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு கத்துறா. இன்னொரு பொண்ணு நம்ம ஹீரோ அவன் முதுகுல தூக்கிட்டு சோஹான் உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேக்குறா. இன்னொரு பொண்ணு சோஹான் என்னுடைய ஸ்வாட் டான்ஸ் எப்படி இருக்குன்னு கேக்குறா. நம்ம ஹீரோ வந்து ஐ வண்டர் இப்போ அவங்க நல்லா இருப்பாங்களா, அவங்க எல்லாரும் எங்க போனாங்க, இங்க உள்ள சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படியே பின்னாடி பாக்குறான். இந்த கிரஸ்டு ஹோட்டல் இந்த ஒரு பிளேஸ் மட்டும் தான் அப்படியே இருக்கு, நம்ம அந்த ஹோட்டலுக்குள்ள போய் விசாரிப்போம்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள வரான். உள்ள இன்டீரியரும் எதுவுமே சேஞ்ச் ஆகல. ஹோட்டலோட ஓனரும் அதே சேம் ஓனர் தானான்னு யோசிக்கிறான். அப்போ ஹோட்டல்ல உள்ளவனுங்க நம்ம ஹீரோ பாக்குறானுங்க. நம்ம ஹீரோ சைலண்டா நடந்து வந்து டேபிள்ல உட்கார்றான். அவனை சுத்தி உள்ளவனுங்க இவன் யாரு பூசா இருக்கான்னு சொல்லிட்டு வீடா பாக்குறானுங்க. நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு ஸ்டில் அந்த சேம் இன்டென்ஸ் அட்மாஸ்பியர் தான் இங்க இருக்கு. ஹோட்டல் ஓனர் வந்து வெல்கம், உங்களுக்கு என்ன சாப்பிட வேணும் அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ அவனை ரெகக்னைஸ் பண்ணிடுறான். டோஹான், ஐ எம் ஷூர் அவனுடைய பேர் வந்து டோஹான். அவனுடைய எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு பார்க்கும்போது சீம்ஸ் லைக் அவன் என்ன ரெகக்னைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒரு சிக்கன் அண்ட் லூடன்ஸ் காம்போ அப்படின்றான். அவனும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸை வச்சு பார்க்கும்போது சீம்ஸ் லைக் அவன் அவுட் சைடர் மாதிரி இருக்கான். லுக்ஸ் லைக் இங்க ஒரு பிக்
பிக் ஃபைட் சூனா ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் அவனுங்க வெளில போய் சண்டை போட்டா நல்லா இருக்கும்ன்றான். அப்ப பின்னாடி உட்கார்ந்திருக்கிற 4 பேர் நம்ம ஹீரோவை பார்த்து கருப்பு கலர் Dress அலாங் வித் கருப்பு கலர் ஷீட், இதுக்கு என்ன மீனிங்னு உனக்கு தெரியுமா? தேர் இஸ் நோ வே, உனக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த பிளேஸ்ல நீ பிளாக் Dress போட்டு வந்த அப்படின்னா நீ மத்தவங்கள சேலஞ்ச் பண்றதுக்கு சமம் அப்படின்றான். நம்ம ஹீரோ அதை அமைதியா கேட்டுட்டு நான் பிளாக் Dress போடக்கூடாதுன்றத மறந்துட்டேன், நான் இந்த Dress போட்டிருக்கேன் அப்படின்றதுனால எதுவும் மீன் பண்ணல, ஏன்னா என்கிட்ட இந்த ஒரே ஒரு செட் Dress தான் இருக்கு, ஐ ஹோப் உங்களுக்கு புரியும் நம்புறான்றான். அதுக்கு அவன் பக்கத்துல உள்ளவன் அரகன் பேஸ்டர்ட் ரிப்ளை பண்ணும்போது எங்க கண்ணை பார்த்து ரிப்ளை பண்ணுன்றான். அவன் பாஸ் வந்து விடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாக்குறான். நம்ம ஹீரோ அவனுங்க சைடு திரும்பவே இல்ல. பாஸ் வந்து சோ அப்படின்னா பிளாக் Dress போட்டா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியும், அது தெரிஞ்சுமே நீ போட்டு வந்திருக்க, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு எந்த ஒரு பர்டிகுலரான ரீசனும் இல்ல, நான் சிம்பிளி என்னோட ஹோம் டவுனை ரொம்ப நாள் கழிச்சு விசிட் பண்றேன் அப்படின்றான். அவன் வந்து உன்னுடைய ஹோம் டவுனா, நான் அதுக்கு முன்னாடி உன்னை இங்க பார்த்ததே கிடையாது, எங்க தங்கியிருந்த அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ நான் வளர்ந்தது எல்லாமே இதுக்கு ஆப்போசிட்ல உள்ள கிறிஸ்டின்ல தான் அப்படின்றான். அதுக்கு அவன் யூ மீன் அந்த லூனார் டஸ்க் பல்லவனா? ஹோ வாட், நீ பிறந்தது அந்த பிராத்தல்லையா, உன்னை பாக்கிறதுக்கு அப்படி தெரியலையே அப்படின்றான். பக்கத்துல உள்ளவன் சிரிச்சுக்கிட்டே அரகன் பேஸ்டர்ட், பிராத்தல்ல இருந்து வந்த நீ எப்படி எங்கள்கிட்ட அரகன்ட்டா ஆக்ட் பண்ணுவ அப்படின்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இப்பதான் இந்த பிளேஸோட பேர் வந்து லூனார் டிஸ்க் பல்லவன், இதுக்கு முன்னாடி அது மிஸ்டிக் லூனார் டான்ஸ் குரூப்போட பிளேஸா இருந்ததுன்றான். அதுக்கு அவன் வந்து மிஸ்டிக் லூனார் டான்ஸ் குரூப்பா, ஹோ நீ அந்த மிஸ்டிக் லூனார் என்டர்டைன்மெண்ட் குரூப்பை பத்தி பேசுறியான்றான். நம்ம ஹீரோ மூஞ்சி மாறுது, அது என்டர்டைன்மெண்ட் குரூப் கிடையாது, அது மிஸ்டிக் லூனார் டான்ஸ் குரூப் அப்படின்றான். அதுக்கு அவனுக்கு அமைதியா பார்த்துட்டு அந்த லீடர் வந்து அந்த ஸ்வாட் டான்ஸ் குரூப் வந்து பேசிக்கலி ஒரு என்டர்டைன்மெண்ட் குரூப் தான், சோ இது ஏன் ஒரு பெரிய விஷயமாக்குற, இன் எனி கேஸ் சின்ஸ் இந்த பேரை கேட்டு நான் ரொம்ப நாள் ஆகுது அப்படின்றான். பக்கத்துல உள்ளவனும் ஆமா ஸ்டில் அவங்கள நான் டைம் டு டைம் திங்க் பண்ணி பார்ப்பேன் அப்படின்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து உங்களுக்கு ஸ்வாட் டான்ஸ் குரூப்பை பத்தி தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் வந்து அஃப்கோர்ஸ் அவங்கள பத்தி தெரியும்னு மட்டும் இல்ல, நான் ஈவன் அவங்கள மிஸ் பண்றேன், நவ் நீ இப்ப அவங்கள மென்ஷன் பண்ணிருக்க அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து தட்ஸ் கிரேட், நான் உனக்கு ட்ரிங்க் வாங்கி தரேன் இங்க வா அப்படின்றான். அதுக்கு அவன் வந்து நீ எனக்கு ட்ரிங்க் வாங்கி தரியா அப்படின்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஆமா ப்ளீஸ் இங்க வந்து உட்காருங்க அப்படின்றான். ப்ளீஸ் இங்க 1 பாட்டில் வைன் கொடுங்க அப்படின்னு கத்துறான். பக்கத்துல உள்ளவன் பிரதர் அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல அப்படின்றான். அதுக்கு இந்த குரூப்போட லீடர் வந்து விடு, அவன் எனக்கு ட்ரிங்க் வாங்கி தரேன் அப்படின்றான். சின்ஸ் நம்ம வந்து ஜியான்ஜுல இருக்கோம், அவனை நான் ரிஜெக்ட் பண்றது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நடந்து வரான். அவனுடைய பெரிய கத்தி அவன் முன்னாடி வச்சுட்டு உட்கார்றான். நம்ம ஹீரோ அந்த கத்தியை பார்த்துட்டு பெருசா ரியாக்ட் பண்ணல. இவனுடைய மனசுல அவன் என்னுடைய கத்தியை பார்த்த பிறகு அவனுடைய பார்வை மாறல, இது அவனுடைய கான்பிடன்ஸா இல்லனா வேற யாராவது பெரிய ஆள் அவனை பேக்கப் பண்றாங்களா? இந்த கேஸ் அவன் கிட்ட இருந்து ஆட்டை போறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், நீ எங்க இருந்து வர, சீம்ஸ் லைக் நீ ஒரு பெரிய எஸ்டாப்லிஷ் கிளானோடைய டிசைபிள் மாதிரி தெரியுதுன்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நான் எந்த ஒரு கிளானை சேர்ந்தவனும் கிடையாது அண்ட் எந்த ஒரு குரூப்பை சேர்ந்தவனும் கிடையாதுன்றான். இவனுடைய மனசுல அவன் எந்த ஒரு குரூப்பை சேர்ந்தவனும் கிடையாது, எந்த ஒரு கிளானை சேர்ந்தவனும் கிடையாதா, அவன் ஜஸ்ட் ஒரு மேர் வண்டரரா, இது ஆசம் சொல்லிட்டு ஒரு கன்னிங்கான சிரிப்பை சிரிச்சிட்டு டோஹான் என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வைனா எடுத்துட்டு வா அப்படின்றான். அவன் வந்துட்ட சார் அப்படின்றான். நம்ம ஹீரோடைய மனசுல இவன் ரியலி டோஹான் தான், ப்ளீஸ் நீங்க இதை ட்ரிங்க் பண்ணுங்க, இதை நீங்க என் கூட பேசுறதுக்கான பிரைஸா நினைச்சுக்கோங்க அப்படின்றான். அவன் வந்து பேசுறதுக்கான பிரைஸா, நீ எதை பத்தி பேசணும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்வாட் டான்ஸ் குரூப்பை பத்தி நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான்றான். இவன் வந்து ஸ்வாட் டான்ஸ் குரூப்பா, ஏன் நீ எதுக்கு நீ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஆஃப்டர் ஆல் நம்ம ஃபேமஸான ஈஸ்டர்ன் டார்க் ஸ்ட்ரீட்ல இருக்கோம், சின்ஸ் அவங்க இங்க இல்லன்னு தெரியும் போது எனக்கு நேச்சுரலா கியூரியஸா இருக்கு அப்படின்றான். அதுக்கு அவன் வந்து இந்த பிளேஸ பத்தி உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கிறத பார்த்தா நீ ரியலி இந்த பிளேஸை சேர்ந்தவனா தான் இருக்கணும், மிஸ்டிக் லூனார் டான்ஸ் குரூப் இந்த பேரை நான் கேட்டு சின்ஸ் ரியலி ரொம்ப நாள் ஆகுது, உனக்கு இந்த ரிவால்விங் பிளட் கிளானை பத்தி தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அது நம்ம ஹீரோ வந்து எஸ் எனக்கு தெரியும், மனசுக்குள்ள இந்த ரிவால்விங் பிளட் கிளான் வந்து இந்த ரீஜன்ல ஒன் ஆஃப் த கிளான் அப்படின்றான். ஆப்போசிட்ல உள்ளவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரிவால்விங் பிளட் கிளான் வந்து ஸ்வாட் டான்ஸ் குரூப் மேல கை வைக்க ஆரம்பிச்சானுங்க, உனக்கே தெரியும் அந்த ஸ்வாட் டான்ஸ் குரூப்ல உள்ள பொண்ணுங்க எல்லாம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு. இப்போ அந்த ரிவால்விங் பிளட் கிளான் தான் இந்த ஈஸ்டர்ன் டார்க் ஸ்ட்ரீட்டை ரூல் பண்றானுங்க, பட் அப்போ வந்து அவங்க இல்லவே இல்ல, இந்த ஸ்வாட் டான்ஸ் குரூப் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இந்த ரிவால்விங் பிளட் கிளான் கிரியேட் பண்ணப்பட்டதே ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸை யூஸ் பண்ணி இந்த ஸ்வாட் டான்ஸ் குரூப் அட்டாக் பண்றதுக்கு தான். அவனுங்க ஸ்வாட் டான்ஸ் குரூப்பை வந்து நீ எங்க கிளானோட ஆட்களை பாய்சனை யூஸ் பண்ணி கொண்டுட்ட அப்படின்னு ஃப்ரேம் பண்ணானுங்க, அப்படிதான் அவங்களுக்குள்ள ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் கடைசியில அந்த ஸ்வாட் டான்ஸ் குரூப் வந்து அழிக்கப்பட்டாங்கன்றான். நம்ம ஹீரோ அப்படின்னா அந்த ஸ்வாட் டான்ஸ் குரூப்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, அப்பயே அவங்க எல்லாரும் செத்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இவன் வந்து இல்ல, அந்த ரிவால்விங் பிளட் கிளானோட லீடர் வந்து அவன் எந்தெந்த பொண்ணுங்க மேல எல்லாம் கண்ணு வச்சானோ அவங்க எல்லாரையும் அவனுடைய கிளானுக்கு கூட்டு போயிட்டான், ஆல்தோ அவங்க இன்னும் உயிரோட இருக்காங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்றான். நம்ம ஹீரோ ரிவால்விங் பிளட் கிளான் சொல்லிட்டு கோவப்படுறான். இவன் ஹீரோவை பார்த்து நர்வஸ் ஆகுறான், ஏன் சடனா அவனை சுத்தி உள்ள அட்மாஸ்பியர் வந்து சேஞ்ச் ஆகுது, ஐ திங்க் இப்போதைக்கு அவனை நான் தனியா வருது தான் பெஸ்ட்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு நான் என்னோட ட்ரிங்கை நான் குடிச்சு முடிச்சிட்டேன், நான் கிளம்புறதுக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திருக்கிறான். நம்ம ஹீரோ வந்து வெயிட் அ மினிட், நீயும் ரிவால்விங் பிளட் கிளானை சேர்ந்தவனா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவனுடைய அல்ல கைங்க என்ன அப்படின்னு பாக்குறானுங்க. இவனுடைய மனசுல இவனுக்கும் அந்த இன்சிடென்ட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு யோசிச்சுட்டு பயந்துகிட்டே ஐ டோன்ட் நோ, நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியல, நாங்க யாருமே ரிவால்விங் பிளட் கிளானை சேர்ந்தவங்க கிடையாது அப்படின்றான். பின்னாடி உள்ளவனுங்க பிரதர் நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றான். அதுக்கு இவன் வந்து வாங்க நம்ம இப்போதைக்கு இங்க பேச தேவையில்ல அப்படின்றான். அதுக்கு அவன் வந்து இந்த அரகன் பேஸ்டர்ட் ரொம்ப ஆக்ட் பண்றான், நான் எப்படி இன்டர்ஃபியர் ஆகாம இருக்கிறது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இவன் பயந்துகிட்டே என்ன அப்படின்றான். இவன் நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கும் ஸ்வாட் டான்ஸ் குரூப்பை பத்தி நிறைய தெரியும், உனக்கு டூஹான் யாருன்னு தெரியுமா அப்படின்றான். அதுக்கு அவனுடைய பாஸ் வந்து வாய மூடு அப்படின்னு கத்துறான். அவன் சொல்றதை கண்டுக்காம அந்த பொண்ணு வந்து ஸ்வாட் டான்ஸ் குரூப் வந்து அழிக்கப்படும் போது அவங்க இல்ல, பிகாஸ் அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அவ வெளில
வெளில போயிருந்தா தேங்க்ஸ் டு தட் அவளை எங்களால ஒரு குவைட்டான பிளேஸுக்கு கூட்டு வர முடிஞ்சது அப்படின்றான். அதுக்கு அவனுடைய பாஸ் வந்து நான் சொல்றதை நீங்க காதுல வாங்குறீங்களா இல்லையா, நான் உங்களை வாய மூட சொன்னேன்னு சொல்லிட்டு சேரை தூக்கி போட்டு கத்துறான். அதுக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம் பிக் பிரதர் ஏன் நீ இந்த மாதிரி ஆக்ட் பண்ற அப்படின்றான். அவன் பக்கத்துல உள்ள வந்து டோன்ட் டெல் மீ, நீ அவனை பார்த்து பயந்துட்டான்னு மட்டும் சொல்லிடாதான்றான். இவன் வந்து ஜஸ்ட் உங்க வாய மூடுங்கடா பேஸ்டர்ட்ஸ், நம்ம இதை பத்தி அப்புறமா பேசுவோம்ன்றான். அப்ப நம்ம ஹீரோ பாட்டில்ல இருந்து அவனோட ஒயினை கப்பல ஊத்திக்கிட்டு டூ யாங் அவ ரியலி என்னுடைய பியூட்டிஃபுல் ஓல்டர் சிஸ்டர் அப்படின்றான். இவன் பயந்துகிட்டே திரும்பறான். அவன் திரும்பியும் அடங்காம சிரிச்சுக்கிட்டு அவளை உனக்கு தெரியுமா, நீ சொன்ன மாதிரி அவ குவைட் பியூட்டிஃபுல் தான் அப்படின்றான். பக்கத்துல உள்ளவனும் சிரிச்சுக்கிட்டே ரிவால்விங் பிளட் கிளான் லீடர் ஈத்துட்டு போன பொண்ணுங்க இன்னும் பியூட்டிஃபுல் அப்படின்றான். அப்ப அந்த ஒயின் வந்து ஒரு சொட்டா அந்த கப்பல விளையாடுறத காட்டுறாங்க. இவன் பயந்துகிட்டே நம்ம ஹீரோவை பாக்குறான். இவனை பார்க்கும்போது சம்திங் அனானமஸா ஃபீல் ஆகுது. டூ அனானமஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிடுறான். ஹே இந்த காய்ஸ் வந்து குடிச்சிட்டு ஏதோ வளர்றானுங்க அப்படின்றான். அவனுங்க இப்பயும் அமைதியா இருக்காம பிக் பிரதர் நீ என்ன சொல்ற, நம்ம இன்னைக்கு இன்னும் குடிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்றான். அப்ப டப்புன்னு அவன் கண்ணு முன்னாடி 2 ரெட் கலர் எனர்ஜி ஆரா வருது. அவன் கண்ணை பிளிங்க் பண்ணறதுக்குள்ள அது ரெண்டு அவனை தாண்டி போய் அவனுக்கு 2 பேரையும் அடிக்குது. அவனுக்கு 2 பேரும் அந்த ஸ்பாட்லயே சாவறானுங்க. அந்த இடமே ரத்தமாகுது. அவன் சைலண்டா திரும்பி அவனுக்கு 2 பேரும் கீழே பாக்குறான். அவனுக்கு 2 பேர் மண்டலையும் சாப்ஸ்டிக்ஸ் இறங்கி இருக்கு. சாப்ஸ்டிக்ஸ் சொல்லிட்டு பயந்துகிட்டே பாக்குறான். டப்புன்னு ஒரு இன்டென்ஸ் கிளியர் பண்ணிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு பாக்குறான். அவனுடைய கத்தி எடுத்து அவனை குத்திட்டான். தலைவனும் அவனுக்கு 2 பேரும் மாறி செத்து கீழே விழறான். நம்ம ஹீரோ கோவத்திலே ஒயினை குடிக்கிறான். அவனுக்கு அவனுடைய மாஸ்டர் சோஹான் அந்த ஸ்வாட் டான்ஸ் குரூப் இன்னும் நீ எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு நம்பறியான்னு கேட்டது ஞாபகம் வருது. டப்புன்னு அவனுடைய பெஞ்சை அடிச்சிட்டு டேம் அந்த அன்னாத்ராக்ஸ் பேஸ்டர்ஸ் திட்டுறான். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்க எல்லாருக்கும் நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.